ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறை வார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான இறை வார்த்தை 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய நீங்கள் பைபிள் எடுத்து கையில் வச்சுக்கிடுங்க. இதில் நான் 3 காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுத்தரப் போகிறேன். முதல்ல இந்த சம்பவம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். என்ன சம்பவம் அப்படின்னா, 2 பெண்களுக்குமே பச்சிளம் குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த 2 பெண்களும் ஒரே வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். இப்போது ஒருத்தி பிள்ளையின் மீது புரண்டு படுத்து பிள்ளை மரித்து போகிறது. எனவே ஒரு பிள்ளை தான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறது. உயிரோடு இருக்கிற பிள்ளைக்கு 2 பெண்களும் இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லி உரிமை கொண்டாடுகிறார்கள். அது நிமித்தமாக சாலோமோனிடத்தில் அதை வழக்கு வருகிறது. சாலோமோன் எது உண்மையான தாய், இந்த உயிரோடு இருக்க பிள்ளையினுடைய தாய் எது என்பதை தன்னுடைய ஞானத்தின் மூலமாக அவர்களுக்கு தீர்ப்பு செய்து அந்த பிள்ளையை அதனுடைய தாயினிடத்தில் ஒப்படைக்கிறார். இதுதான் அதில் இருக்கிற சம்பவம். இதில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு 3 காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல் காரியம், அந்த 17ஆம் வசனத்தில் ஒரு பெண் தன்னுடைய வழக்கை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறான்னா, அவர்களில் ஒருத்தி என்று சொல்லப்படுகிறது. 2 பேர் வரா, அதில் ஒருத்தி பேசுகிறா. என்ன பேசுகிறான்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போதே என்ன செய்கிறான்னா, சாலோமோன் ராஜாவை புகழுதான். என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தான் அவள் பேச ஆரம்பிக்கிறாள். அப்படியே பேசிட்டு வரும்போது நீங்கள் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உமது அடியாள். எனவே இவ புகழ்ந்து பேசுகிறா. அதுக்கப்புறம் நிறைய பேசுகிறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வசனங்கிட்ட அவள் பேசுகிறா. இதிலிருந்து ஒரு பாடம் நமக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, யார் ஒருவர் முகஸ்துதி பண்ணுகிறார்களோ, இல்லை என்று சொன்னால் அட்ராக்டிவாக பேசுகிறார்களோ, இல்லை என்று சொன்னால் அதிகமாக பேசுகிறார்களோ, அவர்களிடத்தில் அதிகமாக பொய் இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது முகஸ்துதி பண்ணி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்க பாதி பொய் தான் பேசுவாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது இதில் பார்க்குற இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, 19ஆம் வசனத்தில் இவ சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, ராத்திரி தூக்கத்திலே அந்த ஸ்திரீ தன் பிள்ளை மீது புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிட்டு அப்படிங்கிறா. ராத்திரி தூக்கத்திலே அப்படின்னா, தூக்கத்தில் நடந்தது இவளுக்கு எப்படி தெரியும் இல்லையா? அதில் ஒரு கொஸ்டின் இருக்குது. 2 பேருமே தூங்குறாங்க. ஆனால் தூங்கும்போது பிள்ளை மீது இவ புரண்டு படுத்து விட்டாள் என்று சொல்லி இவ அவள் மேலே இருந்துச்சா குற்றம் சாட்டுறா. அதனால தான் அந்த குழந்தை செத்து போச்சு அப்படின்றா. அப்போ தூங்கி கொண்டு இருந்தவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னா, இதில் கற்றுக்கிற பாடம் என்ன அப்படி தெரியுமா? பொய் என்றைக்கும் நிலைக்காது. நீங்கள் பொய் சொல்வீங்க அப்படின்னா அந்த பொய் என்றைக்குமே நிலைக்காது. ஒரு நாள் அதை என்ன செய்வோம், நீங்கள் சொன்னது பொய் தான் அப்படின்னு அது அம்பலமாகிவிடும். எனவே நீங்கள் உண்மை பேச கற்றுக்கொள்ளுங்கள். இது 2வது பாடம். 3வது பாடம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே சொல்லப்படுகிறது 21ஆம் வசனத்தில். அதில் நீங்கள் வாசித்து பாருங்கள். பொழுது விடிந்த போது தான் நான் பிள்ளையை உற்று பார்க்கிறேன் என்று சொல்கிறாள். பிள்ளையை உற்று பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது இது என்னது, நான் பெற்ற பிள்ளை இல்லை என்று சொல்கிறாள். அப்போ இதில் கற்றுக்கிற பாடம் என்னென்னா, பிள்ளைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இன்று நம்முடைய குழந்தைகள் சமுதாயத்தில் எத்தனையோ தீமைகள் விரவி கிடக்கிறது. ஏராளமான தீமைகள் கிடக்குது. அந்த தீமைகளை ஒன்று இவர்களே நாடி போகிறார்கள், இல்லைன்னா அது இவர்களே நாடி வந்துடுது. அப்படின்னா இன்றைக்கி சமுதாய தீமைகள் பிள்ளைகளை சீர்கெடுக்கிற சீர்குலைக்கிற ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அப்போ அதிலே பிள்ளைகள் சிக்கி கொள்ளக்கூடாது. அப்படின்னா பிள்ளைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க,
யார்கிட்ட பழகுறாங்க, இதெல்லாம் கவனிக்க வேண்டும் இல்லையா? வயது வந்த பிள்ளைகள் ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க இல்லையா, இல்லையா, இவைகள் எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சமுதாய தீமை பிள்ளைகளை என்ன செய்து விடுகிறது, சீரழித்து விடுகிறது. எனவே 3 பாடங்கள் இதில் இருக்கிறது. ஒன்று, யார் ஒருவர் முகஸ்துதி பண்ணுறார்களோ, யார் ஒருவர் அதிகமாக பேசுகிறார்களோ, அட்ராக்டிவாக பேசுகிறாங்களோ, அவங்க பாதி என்ன தான் பேசுவாங்க, பொய் தான் பேசுவாங்க. 2வது, பொய் வந்து என்ன செய்யாது, நிலைக்கவே நிலைக்காது. 3வது இதில் பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள் மீது நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவருடைய செயல்பாடுகளை நாம் கவனிக்க வேண்டும். அப்படின்னா தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே இந்த 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துவோம். வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.